காலை வணக்கம். என் தேவைகளை அறிந்தவர், என் வழிகளையும் அறிந்தவரே. என் தேவைகளை அறிந்தவர், என் வழிகளையும் அறிந்தவரே. ஆமாங்க, ஒரு முறை ஒரு ஆடும் மாடும் இருந்துச்சான். அந்த மாடு நினச்சிதான், ஆட்டை போல் எனக்கு வால் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், எனக்கு இவ்வளோ நீளமான வால் இருக்கேன்னு நினச்சிதான். ஆடு மாட்டோட வாலை பார்த்து நினச்சிதான், எனக்கு இவ்வளோ குட்டியாக வால் இருக்கே, எனக்கு மட்டும் பெரிய வால் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிதான். அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஆட்டுக்கு பெரிய வால் வந்துருச்சாங்க. மாட்டோட வால் சின்னதாயிடுச்சான். ரெண்டுத்துக்கும் ஒரே சந்தோஷமா துள்ளி குதிச்சுதான். ஆடு தோட்டத்துல மேய்ந்து கொண்டிருந்ததாம். அப்போ அங்க இருந்த வேலிய எகிரி குதிக்கலான்னு பார்த்தப்போ அதோட பெரிய வாலு அந்த வேலியில சிக்கி கொண்டதாங்க. அதால வெளியில வரவே முடியலையா. அந்த வாலு அந்த வேலியோடு சுத்தி கொண்டதுனால அங்கேயே மாட்டிக்கிட்டு வலியில ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க. அந்த மாட்டை கொசுவும் பூச்சியும் நைட்டெல்லாம் கடிச்சுதாங்க. அதோட வால் குட்டியா இருந்ததுனால அந்த பூச்சிகளையும் கொசுக்களையும் அதால விரட்ட முடியலையாம். நைட்டு ஃபுல்லா தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். அடுத்த நாள் இந்த ஆடு மாடு ரெண்டும் உணர்ந்து கொண்டுதான், நம்மோட தேவை என்னவோ அதுக்கு ஏற்றபடிதான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதை புரியாம நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு வருந்தி அழுதுச்சான். மறுபடியும் அதோட வாளுங்க பழையபடியே மாறிடுச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட எனக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு என்னுடைய காரியம் இப்படியாய் வாய்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நம்ம யோசிக்கிறது உண்டுங்க. சில நேரம் நம்ம ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிற காரியம் நம்ம எதிர்பார்த்ததின்படி நடக்காம ஏசப்பா நமக்கு அதை டிஃப்ரெண்டா கொடுத்திருப்பாருங்க. அப்படி ஆண்டவர் டிஃப்ரெண்டா கொடுத்ததோட பர்பஸ் நமக்கு ஒரு வேளை இப்ப தெரியாம இருக்கலாங்க. ஆனா நிச்சயமா ஒரு நாள் சொல்லுவோம், என் தேவையை அறிந்த தேவன் சகலவற்றையும் எனக்கு நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேலையில தகப்பனே, ஒருவேளை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் எதிர்பார்த்ததின்படி நடக்காம இருக்கலாம்ப்பா. ஆனால் நீங்க எங்க தேவையை அறிந்த தேவன் தகப்பனே. நீர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அப்பா. எங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி ஆண்டவரே நீர் சகலவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாய் செய்வீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜாவே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் விட்டு விலகிட மாட்டீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் கர்த்தர். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். உமக்கு நன்றி, துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.